தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதிதாக திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு புதிய அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கண்காணிப்பதற்காக புதிய தலைமை நிர்வாக அதிகாரியை நியமித்து தற்போது தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சமீபத்தில் புதிதாக திறக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுக்கான பேருந்துகள் இயக்கக்கூடிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கண்காணிப்பதற்காக புதிய தலைமை நிர்வாக அதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான அறிவிப்பை தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். பலவில் தென் மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய பயணிகளுடைய வசதிகளுக்காகவும் அதே போன்று சென்னை கோயம்பேடு மற்றும் புறநகர் பகுதிகளான ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கின்ற விதமாக சென்னை வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் ஒரு புதிய பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து தென் மாவட்டத்திற்கான செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அங்கிருந்து இயக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான தனி அலுவலர் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமானது தற்போது செயல்பாட்டில் இருந்து வரக்கூடிய நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு பிறகாக முழுவதுமாக செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அங்கு பல்வேறு வசதிகளானது பயணிகளுடைய வசதிகளுக்கும் அதே போன்று புதிய பேருந்து நிலையம் என்பதால் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. அதை ஒவ்வொன்றாக களைந்து அதனை ஆராய்ந்து தற்போது சரி செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கென்றே தற்போது மாவட்ட வருவாய் அலுவலர் மதிப்பிலான ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னையில் இருந்த நில நிர்வாக ஆணையரகத்தினுடைய இணை ஆணையர் பார்த்திபன் அவர்கள் தற்பொழுது கிளாம்பாக்கம் மற்றும் குந்தம்பாக்கம் பேருந்து முனையங்களினுடைய தலைமை நிர்வாக அலுவலராக தற்போது நியமனம் செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதற்கான உத்தரவை தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா பிறப்பித்திருக்கிறார். பாலவேல். நன்றி பாண்டியராஜ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.